வாழ்வியலுக்குள்ள நாம போனோம்னா என்ன கிடைக்கும்? ஜாலியா இருக்கலாங்க 24 ஹவர்ஸ். வேற ஒண்ணும் கிடையாது. 24 ஹவர்ஸ் ஜாலியா இருக்கணும்னு எப்படி? என் மனைவி தான் அதுக்கு காரணம். எல்லாமே எங்க ஒய்ஃப் தான் பாப்பாங்க எங்க வீட்டுல. அந்த மாதிரி ஒய்ஃப் சத்தியமா உங்களுக்கு கிடைக்காது. வீடு பெருக்கிறது அவங்க தான் பாப்பாங்க, துணி துவைக்கிறது அவங்க தான் பாப்பாங்க, ஒட்டடை அடிக்கிறது அவங்க தான் பாப்பாங்க, சமையல் அவங்க தான் பாப்பாங்க. அவங்க பாப்பாங்க, செய்யறதெல்லாம் நான் தான். அருமையா பாப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே பாப்பாங்க. அப்ப உட்கார வச்சு பாக்குறாங்கன்னா என்னுடைய ரசிகை, என் கோபத்தை ரசிப்பவள். தெரியுமா உங்களுக்கு? கோபத்துக்கு ரசிகை பாத்திருக்கீங்களா? என் வைஃப் ரசிப்பாங்க. கண்ணா பின்னான்னு கத்துவேன். ஆஹா, என்ன அழகா கோபப்படுறாரு பாத்தீங்களா? அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் கோபத்தை நான் ரசிக்கணும்ட்டு. என் கோபத்தை நான் ரசிச்சேன். கிரேட் தாமு, என்னமா கோபப்படுறா நீ? அப்ப நமக்குள்ள இருக்கிற எமோஷனான கோபத்தை ரசிக்க ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை வருமா? திடீர்னு நெருப்பா மாறிடுவாங்க என் ஒய்ஃப். அப்ப நான் என்னவா இருக்கணும்? தண்ணியா மாறணும். நீயும் நெருப்பு நானும் நெருப்புனா என்ன கதி? பத்திக்கிட்டே எரியும். ஆனந்தம் நித்யானந்தம் ஆனந்தம் சித்தானந்தம் ஆனந்தம் பூர்ணானந்தம் ஆனந்தம் பிரம்மானந்தம் ஆனந்தம் நித்யானந்தம் ஆனந்தம் சித்தானந்தம் ஆனந்தம் பூர்ணானந்தம்